அதுவும் விக்ரம் சார் வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து சாப்பாடு பரிமாறினாரு. ஆக்சுவலாக 2 வெல்கம் ட்ரிங்க் பண்ணுறோம். வாட்டர்மெலன் ஜிஞ்சர் ஒன்று பண்ணுறோம், பைனாப்பிள் மேங்கோ லைம் மின்ட் பண்ணுறோம். அப்புறம் ஸ்வீட்டில் வந்து 3 ஸ்வீட் பண்ணுறோம். லிச்சி சந்தேஷ் பண்ணுறோம், பூசணி அல்வா பண்ணுறோம், இளநீர் பாயசம். ஸ்டார்டர்ஸில் வந்து மட்டன் சாப்ஸ் கொடுக்குறோம், ப்ரான் கீ ரோஸ்ட் கொடுக்குறோம், கருவேப்பிலை வஞ்சரம் ஃபிஷ் கொடுக்குறோம், தென் பிச்சு போட்ட கோழி வறுவல் கொடுக்குறோம், சிக்கன் குழம்பு கலக்கி கொடுக்குறோம், 5 ஸ்டார்டர் கொடுக்குறோம், ஆம்பூர் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி கொடுக்குறோம். அதுக்கு வந்து தயிர் பச்சடி, அப்புறம் விருதுநகர் பன் பரோட்டா, சிக்கன் பள்ளிப்பாளையம் கிரேவி, ஸ்பெஷல் பன் தோசை. வஞ்சரம் ஃபிஷ் வந்து 60 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மட்டன் சாப்ஸ் வந்து 60 கிலோ வாங்கியிருக்கோம். ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ஒரு 20 கிலோ வாங்கியிருக்கோம். அப்புறம் சிக்கன் பிச்சு போட்ட வரவங்களுக்கு வந்து 40 கிலோ போன்லெஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே இப்போ போன்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிக்கன் கிரேவிக்கு அதுக்கு தனியாக ஒரு 30 கிலோ போட்டிருக்கோம். அதுபோல் பிரியாணிக்கு வந்து 65 கிலோ போட்டிருக்கோம். 50 கிலோ ரைஸ் போட்டு 75 கிலோ மட்டன் போட்டு 600 பேருக்கு பண்ணுறோம். விக்ரம் சாரோட வைஃப் மெனு வந்து சைலஜா மேடம் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை வஞ்சரம் தவா ஃபிஷ் ஃப்ரை, யூஷுவல் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மாதிரி இல்லாமல் நம்ம கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி அந்த மசாலாவில் ஆட் பண்ணி அதில் வந்து ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு. அதுவும் விக்ரம் சார் வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து சாப்பாடு பரிமாறினாரு. மாதம்பட்டி பிரதர் தான் மோஸ்ட்லி பார்ப்போம். ரங்கராஜன் வந்து உங்களோட ஓன் பிரதரா? ரங்கராஜனா வந்து எனக்கு வந்து பெரியப்பா பையன். எங்கள் அண்ணாவும் நானும் வந்து ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட போகும்போது சொன்ன, அப்படி நீ ஏன் வந்து வேற பிஸ்னஸில் போய் இது பண்ணுற, நம்மளோட பிஸ்னஸுக்கே வந்து ஆள் தேவைப்படுது. ஞானவேல் ராஜானோட அப்பா சாப்பிட்டாரு, ஈஸ்வர் ஐயா, விக்ரம் அண்ணா சாப்பிட்டாங்க, தென் மாளவிகா மோகன் மேம் சாப்பிட்டாங்க, பார்வதி மேம் சாப்பிட்டாங்க, பசுபதி அண்ணா சாப்பிட்டாங்க, ஜிவி பிரகாஷ் அண்ணா சாப்பிட்டாங்க. இருந்தீங்க என்ன சொன்னாங்க விக்ரம் அண்ணா? ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. விரும்பி சாப்பிட்டாரு. அவருக்கு வந்து அந்த ஃபிஷ் குழம்பு நான் தான் சர்வ் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணார். எல்லாமே ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸ்பெஷலி பேரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. பன் தோசை பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னார். ஸோ அவர் வந்து பார்வதி மேமுக்கு ரெஃபர் பண்ணார், பன் தோசை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி என்னென்னா ஒரு சிக்கனில் கறி தோசை பண்ணி கொடுத்துருந்தோம். அவருக்கு மட்டும் கொஞ்சம் காரம் இல்லாமல் அவருக்கு பண்ணியிருந்தோம். ஸோ அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவுமே வந்து மாளவிகா மேம்க்கும் பசுபதி சாருக்கும் ட்ரை பண்ண சொன்னார். ஸோ மீதி எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எல்லாருமே ஃபுட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி விக்ரமண்ணா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஓகே ஓகே. விக்ரமண்ணா தாண்டி மற்ற மாளவிகா மேம் வந்து மும்பையிலலாம் வந்து குக் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அங்கேயே டீம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை மேம், நம்ம கோயம்புத்தூர் தான் பேஸ்ட், கோயம்புத்தூர்லேருந்து எல்லாமே வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம்.